ஓகே. அப்ப 2016 வந்த பின்னங்கள் கேள்வியை பார்ப்போம். இப்ப அதுல முதலாவது கேள்வி, திருமோகன் ஒரு சமூக நிலையத்திற்கு பணத்தை நன்கொடையாக கொடுத்தார். அவர் நன்கொடையாக கொடுத்த மொத்த பணத்தில் 9/2 இசைக்கருவிகளை வாங்குவதற்கும் 2/1 விளையாட்டு பொருட்களை வாங்குவதற்கும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. சரி, 2 தரவுகள் வந்திருக்காங்க. அப்ப நீங்கள் இப்ப இன்னும் ஒரு 8 மாசத்துல எக்ஸாம் செய்ய போறீங்க. அப்ப எக்ஸாம்ல இந்த கேள்வியை எடுத்தோடனே இந்த பேப்பர்ல எழுதிடலாம். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட அளவான இடம் தான் விட்டுருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவான இடம் தான் இருக்கு. அப்ப எடுத்தோடனே எழுதி போட்டு அதை வெட்டி போட்டு பிரெஞ்சால கோடு போட்டு காட்டுறதில்ல, இங்கே விடை எழுதப்பட்டுள்ளது என்று கீழே எழுதுற இல்லை. என்ன, முதல்ல பிளான் பண்ணணும். அதுதான் ரஃப் பேப்பர் தாரது. எக்ஸாம் உள்ள இருக்கிற சூப்பர்வைசர்ஸ் உங்களுக்கு கேட்டோடனே ரஃப் பேப்பர் தருவாங்க. அப்போ அந்த ரஃப் பேப்பரில் தான் இந்த தரவுகள் எல்லாம் நாங்கள் குறிக்க போகிறோம். சரியா? அப்போ என்னென்ன தரவுகளை எப்படி ரஃப் பேப்பரில் குறிக்கிறதுன்னு பார்ப்போம். முதலாவது என்ன நடக்குது, ஒரு மோகன் என்ற ஒரு ஆள் ஒரு சமூக நிலையத்துக்கு பணத்தை நன்கொடையாக கொடுக்குறார். சரியா? இப்போ நம்ம சும்மா யோசிப்போமே, இப்போ நம்மளோட ஸ்கூலுக்கு ஒரு ஒரு ஆள் டொனேட் பண்ணுறாங்க காசு டெவலப் பண்ணுறதுக்கு. அப்போ அதில் மொத்த பணத்தில் 9/2 இசைக்கருவிகள். அப்போ அதை தான் நாங்கள் முதலாவது ரஃப் பேப்பரில் நோட் பண்ண போகிறோம். அப்போ இப்பெல்லாம் எழுதிட்டு இருக்கல ரஃப் பேப்பரில் இசைக்கருவிகளுக்கு 9/2 செலவிட்டிருக்கீங்க. சரியா? அப்போ 9ல் 2 இசைக்கருவிகளுக்கு போயிட்டு, அப்ப இப்ப எவ்வளவு மிச்சமா இருக்கு சொல்லுங்க. 9ல் 2 இசைக்கருவிகளுக்கு போனா மிச்சம் இப்ப எவ்வளவா இருக்கு? 9/7. 9/7. 9ல் 2 நாங்க மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கிட்டோம். இப்ப எங்க ஸ்கூலுக்கு தேவை, இப்ப மியூசிக் எடுக்கிறார்களுக்கு தேவைப்படும் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட். அப்ப அதை வாங்குறதுக்கு எங்களுக்கு மொத்த பணத்துல 9ல் 2 செலவழிச்சிட்டா 9ல் 7 மிச்சமாக இருக்கும். சரி, அங்கால என்ன நடக்குது, 2/1 விளையாட்டு பொருட்களை வாங்குறதுக்கு. சரியா? மிகுதியின் என்று சொல்ல இல்லை, இது ஒரு தனிப்பின்ன. ஏன்னா மிகுதியின் 2/1 சொன்னா நாங்க இதுல மிகுதியை கண்டு அதுக்கு இன்ன காண வேண்டி இருக்கும். ஆனா இது எப்படி சொல்லிருக்கு, நேரடியா சொல்லியிருக்கு 2/1, அதாவது அரைவாசி. அவர் தந்த நன்கொடையில அரைவாசிய விளையாட்டு பொருட்கள் வாங்குறதுக்காக வேண்டி செலவிட்டிருக்கணுமா. சரியா? அப்ப அதை நோட் பண்ணுவோம். விளையாட்டு பொருட்களை வாங்குறதுக்கு 2/1 செலவாயிருக்கு. ஓகே, அப்ப இவ்வளவுதான் தரவு, 2 தரவுகள் தான் தந்திருக்கு, குறிச்சாச்சு. விஷயம் முடிஞ்சு, நீ கேள்விக்கு போ. ஓகே. அப்ப அதுல முதலாவது கேள்வி, மொத்த பணத்தில் என்ன பின்னம் இசைக்கருவிகளையும் விளையாட்டு பொருட்களையும் வாங்குவதற்கு பயன்படுத்தப்பட்டது. அப்ப இசைக்கருவிய வாங்குறதுக்கு 9/2 பயன்பட்டது, விளையாட்டு பொருட்களை வாங்குறதுக்கு 2/1 பயன்பட்டது. இந்த ரெண்டையும் வாங்குறதுக்கு எவ்வளவு பயன்பட்டுண்டா எப்படி காண்றது? இந்த ரெண்டையும் வாங்குறதுக்கு எவ்வளவு பின்னம்டா எப்படி காண்றது, யாராவது சொல்லுங்க. 2 பின்னத்தையும் கூட்டி ரெண்டையும் ரெண்டையும் கூட்டணும். கூட்டணும். 2 பின்னத்தையும் கூட்டணும். 2 பின்னத்தையும் கூட்ட வேண்டும். அப்ப கூட்டுவோம். இதை நேரடியா கூட்டலாமா? இந்த 2 பின்னத்தையும் 9/2 2/1 நேரடியா கூட்டலாமா? மேல இருக்கிற 2/1 கூட்டி 3 போடலாமா? இல்ல, ஏன் போடலாது? பகுதி என்ற சமனாய். பகுதி எண்கள் சமனாக இல்லை. ஏன்னா இங்க 9 இருக்கு, இங்க 2 இருக்கு. அப்ப பகுதி எண்கள் சமனா இருந்தா தான் பின்னங்களை கூட்டலாம் கழிக்கலாம். சரியா? அப்ப பகுதி எண்களை சமப்படுத்தணும்னு சொன்னா இதுக்கு நாங்க போமாசி காணணும். 9க்கும் 2க்கும் என்ன போமாசி? 9க்கும் 2 18. 18. 18. அப்ப இங்க 18 வரணும். அதே மாதிரி இங்கேயும் 18 வரணும் இல்லையா? அப்ப இங்க 18 வரணும்னு சொன்னா 9 வார இடத்துல 18 வரணும்னு சொன்னா நாங்க என்ன செய்யணும்? 2ஆல பெருக்கணும். 2 மேலையும் மேலையும் கீழையும் 2 வரும் வருது. மேலையும் கீழையும் 2 இருக்கும். இங்க 18 வரணும்டா நாங்க என்ன செய்யணும்? 2 வார இடத்துல 18 வரணும்டா மேலே கீழே 9ஆல பெருக்கணும். 18 ஏன்னா 9 18. அப்ப இது 9 இருக்கணும், ஒரு 2 இருக்கும். அப்ப அதை அடுத்த ஸ்டெப்ல செய்வோம். 2ன் கீழ் 9 மேலையும் கீழையும் 2 பெருக்கிறேன். அது மாதிரி 1ன் கீழ் 2 மேலையும் கீழையும் 9 பெருக்கிறேன். காரணம் பகுதி என்ன சமப்படுத்துறதுக்கு. 9 2 18 2 4. அது மாதிரி 9 18
ஓர் 9 9. சரியா? இப்ப இந்த ரெண்டு பின்னங்களையும் நாங்க கூட்டலாம். ஏனென்றா இங்க பகுதியின் 18 வந்துட்டு இங்கேயும் 18 வந்துட்டு ஆகவே பகுதி எண்கள் சமனண்டா பகுதி எண்களை கூட்டலாம். அப்ப 9 4 வரப்போகுது 13 கீழே 18. ஓகேவா? அப்ப இசை கருவிகளை வாங்குறதுக்கும் விளையாட்டு பொருட்களை வாங்குறதுக்கும் மொத்த பணம் 18 வச்சுக்கொண்டோம்டா அதுல 13 முடிச்சு. அவ இப்ப இவ்வளவு மிச்சம் இருக்கும். இசைக்கருவியும் விளையாட்டும் வாங்கினது பிறகு இப்ப அவர் தந்த நன்கொடையில இவ்வளவு மிச்சம் இருக்கும். சொல்லுங்க. 18 மேல் 5. 5. 5 இல்லையா? 18 மேல 5 18ல 13 முடிஞ்சு. 18 இருந்தது. மொத்த பணம் 18. அதுல 13 முடிஞ்சு இசைக்கருவிகள் வாங்குறதுக்கும் விளையாட்டு பொருள்களை வாங்குறதுக்கும். அப்ப 18ல 15 போனா 18ல 5 இது கேட்கிறாங்களோ இல்லையோ நாங்க சும்மா மனதால யோசிச்சு வச்சுக்கொண்டு அடுத்த கேள்விக்கு போனா உழைக்கார். சரியா? அப்ப மீதி இப்ப 18ல 5 இருக்கு. சரி, அதை என்ன செய்யறான்னு பார்ப்போம். அடுத்தது ஒரு தரவு தர 2வது கேள்விக்கு போறதுக்கு முன்னுக்கு இன்னொரு தரவு தராங்க. அப்ப பேப்பர்ல குறிப்போம். என்ன மீதி பணத்தில்ண்டா இது முடிஞ்ச பிறகு மீதி பணத்தின் 5 மேல் 1 நூலகத்திற்கு. அப்ப நம்ம ஸ்கூலுக்கு நூலகத்துக்கு புத்தகம் வாங்க போறோம் மிச்ச பணத்தை வச்சு. என்ன அப்ப முழுமையா மீதி பணத்தில் 5 மேல் ஒரு பங்கு நூலகத்து 5 மேல் ஒரு பங்கு நூலகத்துக்கு மீதியின். ஏன்னா அந்த இன் வருது. அப்ப அதையும் நாங்க ரஃப் பேப்பர்லாம் குறிக்க போறோம் மேல. என்ன ஏற்கனவே இந்த 2 குறிச்சிருக்கோம். அப்ப மீதி இந்த நூலகத்துக்கு எவ்வளவு செலவாது? மீதியின் என்ன இன் 5 மேல் ஒரு பங்கு. அப்ப உங்களுக்கு தெரியும் மீதி எவ்வளவு வந்தது. இப்போ 18ல 5 18ல 5 இன்னும் சொன்னா பெருக்கல். இப்ப இந்த 5 வட்டினா 18ல 1. இதை நாங்க ரஃப் பேப்பர்ல செய்யறது. சரியா? தரவை குறிச்சிட்டோம். நூலகத்துக்கு எவ்வளவு தந்ததுன்னு சொல்லி தரவை குறிச்சு வச்சுக்கோம். இப்ப நாங்க கேள்விக்கு போவோம். 2வது ரோமன் இலக்கம் 2 மொத்த பணத்தில் பாருங்க. ரோமன் இலக்கம் 2 மொத்த பணத்தில் என்ன பின்னம் புத்தகங்களை வாங்குவதற்கு பயன்படுத்தப்பட்டது. சரியா? அப்ப 2வது கேள்வி மொத்த பணத்தில் என்ன பின்னம் புத்தகங்களா நூலகம். மேல நூலகம் சொல்லிட்டு இங்க புத்தகம். அப்ப மொத்த பணத்துல என்ன பின்னம் புத்தகங்கள் வாங்குறதுக்கு. அதுல சொல்லியிருக்கு தானே புத்தகங்கள் வாங்குறதுக்கு என்னவா மீதியின் 5ல் 1 சொல்லியிருக்கு தானே. அப்ப முதல்ல நாங்க மீதியை காணணும். என்ன செய்க வழியில மீதி இருக்கும். மீதி எப்படி காணலாம்? 18ல 13 முடிஞ்சு. அப்ப மீதி எப்படி காணலாம்? செய்க வழி என்ன? அதுக்கு இதுல இருந்து இதை கழிப்போம். மீதியை காண்றா 18ல 18 மேல் 18லிருந்து 18 மேல் 13 கழிக்கணும். 18 முழு பணம் என்று சொன்னா உண்டு. அதை நாங்க விரும்பினமாய் போடலாம். 18 மேல் 18 போடலாம். 9 மேல் 9 போடலாம். 2 மேல் 2 போடலாம். அப்ப இந்த கேள்விக்கு நாங்க 18 மேல் 13 தானே கழிக்க போறோம். அப்ப அந்த முழு பங்கு ஒன்றுன்றது நாங்க 18 மேல் 18 போடலாம். சரியா? 18 மேல் 18 போடலாம். அதுல இருந்து கழிக்க போறோம் 18 மேல் 13. அப்ப இங்க ஏற்கனவே பகுதி எண்கள் சமனா தான் இருக்கு. அப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓமாசி காண தேவையில்லை, ஒன்றும் காண தேவையில்லை. நேரடியா தொகுதி எண்களை கழிக்கலாம். அப்போ 18ல இருந்து 13 நேரத்தின 5. சரி, இப்ப மீதியை தான் கண்டிருக்கோம். ஆனா புத்தகங்கள் வாங்குறதுக்கு என்ன சொல்லியிருக்கு தரவு? மீதியின் 5ல் 1. அப்போ உங்களுக்கு இன்னுண்டா என்னன்னு தெரியும். இன்னொன்று சொன்னா பெருக்கல். அப்ப நூலகத்துக்கு காணப்போறோம் மீதி இன் 5ன் மேல் 1. மீதி இன் 5ன் மேல் 1. சரியா? அப்ப இந்த 5ஆல 5 ஒண்ணா ஒரு முறை, 5ஆல 5 ஒண்ணா ஒரு முறை. அப்ப மேல 1 தர 1 1 கீழே 18 தர 1 18. சரி, அப்ப நூலகத்துக்கு புத்தகம் வாங்குறதுக்கு எவ்வளவு பின்னம் செலவாயிருக்கு? நூலகத்துக்கு புத்தகம் வாங்குறதுக்கு எவ்வளவு பின்னம் செலவாயிருக்கு? 18 மேல் 1. 18 மேல் 1. இசைக்கருவியும் விளையாட்டு பொருளையும் வாங்குறதுக்கு எவ்வளவு செலவானது? 18 மேல் 13. 13. 3 இசைக்கருவியிலும் விளையாட்டும் வாங்குறதுக்கு
செலவானது. நூலகத்துக்கு புத்தகம் வாங்குறதுக்கு 18 மேல் 1 செலவாயிருக்கு. அப்ப இப்ப மொத்தமா எவ்வளவு செலவாயிட்டு? 18 மேல் 14. 18 மேல் 14 என்ன? ஏற்கனவே 13 முடிஞ்சது. இப்ப 1 முடிஞ்சது. அப்ப 13 முன்னும் 14. 18ல 14 முடிஞ்சா இப்ப எவ்வளவு மிச்சமா இருக்கும்? அவர் தந்த டொனேஷன்ல இப்ப எவ்வளவு மிச்சம் இருக்கும்? என்ன பின்னம் மிச்சம் இருக்கும்? 18 மேல் 4. 18ல 14 முடிஞ்சு. 18ல 14 முடிஞ்சு. அப்ப 18ல 4 மிச்சமாக இருக்கும். சரி, அதை நாங்க மனதில் வச்சுக்கொண்டு அடுத்த கேள்விக்கு போவோம். ஓகே, அடுத்த கேள்விக்கு முன்னுக்கு ஒரு தர ஒன்று தராங்க என்ன, அதையும் வாசிப்போம். புத்தகங்களை வாங்கிய பின்னர் எஞ்சிய பணம் சனசமூக நிலையத்தை புதுப்பிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. புதுப்பிக்கிறோம்னா சொன்னா ரிப்பேர் பண்ற அந்த ரிப்பேர் வேலையில் இருக்கும்போது நம்ம ஸ்கூல்ல தானே பார்க்குறோம். இந்த ஸ்கூலுக்கு ரிப்பேர் பண்ணணும், பெயிண்ட் அடிக்கணும், அதில் மெசேஜ் செய்யணும், நிலம் உடைஞ்சிருந்தா அதை மாற்றணும், அப்படி அந்த வேலையில் இருக்கு தானே. அப்போ டொனேஷன் செய்த காசுல 18ல 4 இப்போ மிச்சம் இருக்கு. 18ல 14 முடிச்சுட்டேன். அப்ப 18ல 4 மிச்சம் இருக்கு. எஞ்சிய பணத்தின் பின்னமண்டெல்லாம் சொல்லல, எஞ்சிய பணத்தை அப்படியே யூஸ் பண்ண போறோம் புதுப்பிக்கிறதுக்கு. சரியா? எஞ்சியது எவ்வளவு? 18ல 4. அப்ப அவ்வளத்தையும் நாங்கள் புதுப்பிக்கிறதுக்காண்டி பாவிக்க போறோம். அப்ப அதுல 3வது கேள்வி, ரோமன் இலக்கம் 3 கேள்வியை பாருங்க. மொத்த பணத்தில் என்ன பின்னம் புதுப்பிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது? சரியா? அது எங்களுக்கு இப்ப மனதில் கண்டுபிடிச்சிட்டோம். அது செய்த வழியில் எழுதத்தானே வேணும். மொத்த பணத்துல என்ன பின்னம் புதுப்பிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது. அப்ப நாங்க செய்ய போறோம், மொத்த பணம் என்று சொன்னா 18ல 18. சரியா? அதுல 18ல 13 விளையாட்டும் இசைக்கும் பயன்படுத்தப்பட்டது. 18ல 1 நூலகத்துக்கு புத்தகம் வாங்குறதுக்கு பயன்படுத்தப்பட்டது. அப்ப இந்த ரெண்டையும் கூட்டினோம்னு சொன்னா எங்களுக்கு மொத்தமா எவ்வளவு செலவாயிருக்கண்டு வரும், இது மொத்தமா எவ்வளவு இருக்கண்டு வரும். அப்ப கழிப்போம். 18ல இருந்து 18 மேல் 14 கழிப்போம். அப்போ 18ல இருந்து 14 போனா எத்தனை? 18 மேல் 4. சரியா? 18ல 4 வரும். அடுத்த கேள்வி போவோம். அடுத்த கேள்வி 4வது கேள்வி பாருங்க. ரோமன் இலக்கம் 4. புதுப்பிப்பதற்காக செலவிட்ட பணம் ரூபாய் 20,000 ஆயின். சரியா? புதுப்பிக்கிறதுக்கு இதான் புதுப்பிக்கிறதுக்கான புதுப்பிக்க செலவான பின்னத்தை தான் நாங்க இங்க கண்டு இருக்கிறோம். அது 18ல 4. சரியா? அது பின்னமாகவும் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அதுல பெருமானமாக தந்திருக்காங்க கேள்வியில. அந்த 18ல 4 பங்கு 20,000 ரூபாயா? சரியா? அப்ப மோகன் நன்கொடையாக கொடுத்த மொத்த பணம் 18ல 4 தான் புதுப்பிக்கிறதுக்கு. மொத்த பணம் என்று சொன்னா என்ன? 18ல எத்தனை மொத்த பணம்? 18ல 18. 18ல 18 தான் மொத்த பணம். சரியா? அப்ப எங்களுக்கு கடைசி கேள்வி இதுல எழுதுற 4வது கேள்வியே 18ல 4 பங்கு 20,000. சரியா? மாம்பழ கேள்வி மாதிரி தான். சரியா? இது சும்மா சொல்லுங்க. 4 மாம்பழம் 200 ரூபாய். ஒரு மாம்பழம் எவ்வளவு? 4 மாம்பழம் 200 ரூபாய். ஒரு மாம்பழம் எவ்வளவு? 50 ரூபாய். 50 ரூபாய். எப்படி? என்ன மெதட் சொல்லுங்க, என்ன முறையில காண்றது மெதட்? 200 ரூபாய 4ஆல பிரிச்சு 200 4ஆல பிரிக்கணும். என்ன, ஒரு மாம்பழத்தை காணணும்னு சொன்னா 200 4ஆல பிரிக்கணும். அப்ப இங்க 4 பங்கு 20,000 ஒரு பங்கு காண்றதுக்கு என்ன மெதட் சொல்லுங்க. 20,000 4ஆல பிரிச்சு அதேதான் மாம்பழ கேள்வியில என்ன செஞ்சோமோ அதேதான். 20,000 4ஆல பிரிக்கணும். 20,000 4ஆல பிரிக்கும். அப்ப 20,000 4ஆல பிரிச்சா 20க்குள்ள 4 5 முறை. என்ன, 20க்குள்ள 4 5 முறை. அங்கால எத்தனை செய்யறதுக்கு? 1 2 3. இன்னால 3 செய்யறதுக்கு 3 செய்ய. சரியா? அப்போ 18ல ஒரு பங்கு கண்டுட்டோம் 5,000. மொத்த பணம்னு சொன்னா என்ன? 18 மேல் எத்தனை பங்கு?
18. 18 மேல் 18 என்று போடலாம், அல்லது மொத்த பணம் என்று சொல்லி போடலாம். எப்படி போட்டாலும் சரி. சரியா? இப்ப திரும்ப அந்த மாம்பழ கணக்கு தான். ஒரு மாம்பழம் 50 ரூபாய். 3 மாம்பழம் எவ்வளவு? 3 மாம்பழம் எவ்வளவு? ஒரு மாம்பழம் 50 ரூபான்னா 3 மாம்பழம் எவ்வளவு? 150 ரூபா. எப்படி எப்படி மெத்தட் என்ன? என்ன மெத்தட்ல கண்டு நீங்கள் 50 மூண்டால பெருக்கி. 3 அளவு இருக்கும். ஏண்டா ஒன்றை தந்திருக்கு, 3 கேட்டா 3 அளவு இருக்கு. அப்போ ஒன்றை தந்திருக்கு, ஒரு பங்கு தந்திருக்கு. எவ்வளோன்னு சொல்லி 5000. என்ன? ஒன்றை கண்டிருக்கோம் 5000. அப்போ 18 காண்றா என்ன செய்வாங்க? மெத்தட் என்ன செய்ய வழி சொல்லுங்க. 18 பங்கு காண்றா என்ன செய்யும்? 5000 பெருக்கணும். பிள்ளைங்கள 5000 பெருக்கணும். 5018 இருக்கும். அதேதான், வெரி குட். 5000 18ஆல பெருக்கணும். சரியா? 5000 18ஆல. அப்ப இந்த 3 சேகரம் இப்படி இருக்கட்டும். 18 5ஆல பெருக்கினா என்ன? 18 5 40, சைவம் 4 மிச்சம். 5 2 5, 5 4 9. அப்ப 18 5ஆல பெருக்கினா 90. அங்கால 1 2 3 3 சைவர் இருக்கு. 90,000 அவர் நன்கொடையாக கொடுத்த மொத்த பணம் எவ்வளவு? சரியா இருக்கிறது? என்னோட ஓகேவா? விளங்கிச்சா எல்லாருக்கும்? சார். யாருக்காவது விளங்காம இருந்திருந்தால்